பிரியமானவர்களே, நமது கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நல்லதான அருமையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனுடைய வசனமும் இருக்கிறது. பயங்கரமான எச்சரிப்பையும் சாபத்தையும் கூறுகிற வசனங்களும் இருக்கிறது. தேவனுடைய கோபத்தின் தண்டனையை கொண்டு வரக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. நமது கர்த்தர் தமது பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா விதங்களிலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இதற்குள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்குத்தான் தேவனும் பிரியப்படுகிறார், நாமும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கேற்ற விதமாய் வாழுகிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பாருங்கள். முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அதாவது இங்கே எபிரேயர் ஆக்கியோன் ஒரு சத்தியத்தை சொல்கிறான். ஐயா, வானத்திலிருந்து மழை பெய்கிறது. அந்த மழை நல்ல நிலத்திலும் பெய்கிறது, தரிசு நிலத்திலும் பெய்கிறது. நல்ல நிலத்தில் அந்த மழை பெய்யும் பொழுது அந்த நிலமானது பயிர்களையும் நல்ல பிரயோஜனமான செடிகளையும் முளைப்பித்து மக்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் தரிசு நிலத்தில் அந்த மழை பெய்யும் பொழுது அது தனக்குள்ளே பயிரை முளைப்பிக்கக்கூடிய அந்த சத்துவம் இல்லாததினால் அது முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிறது. முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற அந்த நிலத்தை யாராவது விரும்புவாங்களான்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒரு உதாரணத்துக்கு அந்த சப்ஜெக்டை எடுத்து எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறான். இதே போல தான் தேவன் நல்லோருக்கும் சரி தீயவர்களுக்கும் சரி தமது கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். எலும்பி வா, பரிசுத்தமாக வாழ், சாட்சியாக வாழ், ஆசீர்வாதமாயிரு. நீ விழுந்தா நான் தூக்கி விடுகிறேன், நீ மடங்கடிக்கப்பட்டால் உன்னை கைத்தாங்களாக எடுத்து நிறுத்துகிறேன், நீ விலகி விலகி போகும்போது உன்னை எச்சரித்து திரும்ப கொண்டு வருகிறேன், நீ சந்தோஷமாக சாட்சியாக இருக்கும் பொழுது உன்னை இந்த பூமியில் பழுகி பெருகும்படி நான் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதத்திலும் தேவன் அவருடைய மக்களாகிய நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் அவன் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், வழி விலகி போய்கொண்டே இருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான், குணப்படாதவனாக இருக்கிறான், குணப்படணும்னு நினைக்காதவனாக இருக்கிறான், உணர்வடையாதவனாக இருக்கிறான், தேவனிடத்தில் திரும்பாதவனாக இருக்கிறான்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல கடைசி வரைக்கும் ஆண்டவர் இரக்கமாக கிருபையாக இருக்க மாட்டாராம். எப்படி முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமானது வெட்டி எரிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படுமோ, அதே போல தேவனை விட்டு அவருடைய கிருபையை விட்டு அவர் பாராட்டுகிற அளவற்ற இரக்கத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிற மனிதன் ஒரு நாள் கைவிடப்படுவான், சுட்டரிக்கப்படுகிறது போல் அவன் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்குள்ளே எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கடந்த நாளில் வீட்டில் ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அக்கா அவங்க மகா கூட பைக்கில் வரதை பார்த்தேன். அவங்க மகள் இப்போ ஒரு 18-19 வயசு வாலிப மகள். அந்த அக்கா அவங்க பின்னாடி பைக்கில் உட்காந்து வராங்க. அந்த அக்காவை பார்த்த உடனே நான் யோசித்தேன், இன்றைக்கி அவங்க கணவர் உயிரோடு இல்லை. அவங்க கணவர் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணார், நல்ல வசதியான குடும்பம். ஆனால் பயங்கரமான ஒரு குடியார். குடித்து குடித்து இடையில குடல் வந்துச்சு, குடித்து திரும்ப இடையில கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு. பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், 5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 1 வயசு குழந்தைன்னு இருக்கும்போது அந்த சகோதரனுக்கு ஒரு 40-42 வயசு இருக்கும். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். அந்த அக்கா கண்ணீர் விட்டு அழுவாங்க, அண்ணே என் கணவர் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்களே. அவரும் சொல்லுவார், குடிக்கூடாது நினைக்கிறேன், மனம் திரும்பணுன்னு. எத்தனையோ விசை மரணத்துக்கு எதுவான அந்த பலவீனத்திலேருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஆனால் பாருங்க, கொஞ்சம் காலங்கள் கழித்து அவர் மீண்டும் குடிக்கு தன்னை விற்றுப்பட்டதினால்
ரொம்ப மோசமாக போயிட்டார். குடியிலையும் மோசமாக போயிட்டார், சரீரத்திலையும் மோசமாக பாதிக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் இல்லை. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் திருமண ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க, தகப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் அந்த குடும்பத்தை நான் யோசித்து பார்த்தேன், என் இருதயம் சஞ்சலப்பட்டு கலங்கினது. நல்ல மனுஷன் திருந்தாமல் போயிட்டாரே. அவர் திருந்தாததுனால வாழை கொடுத்து வைக்காமல் போயிட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாவம் உங்களிடத்துல போராடி கொண்டே இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல நீங்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு எதிர்த்து நிற்கலையே. ஐயா, பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் உனக்கு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. நீ பாவத்துக்கு விரோதமா போராடுகிறாயாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நீ பாவத்துக்கு விரோதமா போராடினாலே கர்த்தர் கிருபை தருவாரு. நீ பாவத்துல விழு, ஆனா விழுந்துட்டேன்னு தேவசமத்துல வந்து கண்ணீரோடு அழு, கர்த்தருக்கு காத்துரு. அடுத்த நேரம் பாவ போராட்டம் வரும்போது அதை செய்யக்கூடாதுன்னு ஜெபத்தில் அதுக்கு விரோதமா போராடி நின்று பாருங்க, தூக்கி எடுப்பார், கைவிட மாட்டார். ஆனா பாவத்தின் போக்கிலே போனோம்னா சுட்டரிக்கப்படுகிறது அதன் முடிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் சில நேரத்தில் பெருகிறது, எங்கள் மீறுதல் பெருகுகிறது. ஆண்டவரே, உமது கிருபையும் பெருகட்டும் அப்பா, உமது அன்பும் பெருகட்டும். எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய், கண் திறக்கப்படாதவர்களாய், மடங்கடிக்கப்பட்டவர்களாய், விழுந்து போனவர்களாய், வஞ்சிக்கப்பட்டவர்களாய், பாவத்திற்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் அழிந்து போகாதபடி கை தூக்கி எடுக்க செபிக்கிறோம். இருதயத்தில் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை தூக்கி எடுத்து தட்டி கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தும். அவர்கள் அடிகள் சறுக்காதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பின் கரத்திலும் அது பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் ஐயா, சாபங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை பலமாய் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.